வெல்கம் டு மணி சேவிங் தமிழ். நம்ம எல்லாத்துக்குமே காசு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். காசு நிறைய நம்ம தூங்குறப்போ கூட ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வீடியோஸ் எல்லாம் பார்த்து அது தெரிஞ்சிருப்போம். ஆனால் அது ஏர்ன் பண்ணுறது சின்ன சின்ன வேலை செஞ்சு ஏர்ன் பண்ணுவோம். நான் போட்டது ஃபுல்லாமே சேவிங் வீடியோஸ், சேவிங் சேலஞ்ச். வர்ற காசை எப்படி சேமிக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனால் அதை டபுள் பண்ணுறது எப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் 12th ஸ்டாண்டர்டில் படித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப் தான் படித்தேன். அந்த காமர்ஸ் குரூப்பில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஷேர் மார்க்கெட் பற்றி கொஞ்சம் சொல்லித் தருவாங்க. அதாவது கம்பெனி ஷேர்ஸ் வாங்குறது, எப்படி கால்குலேஷன் போடுறது, ஒரு கம்பெனியில் எப்படி ஷேர் பிரிப்பாங்க அப்படின்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ 12th காமர்ஸ் குரூப் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும். ஸோ அந்த விஷயத்தை அன்ஃபார்ச்சுனேட்லி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் விட்டாச்சு. இப்போயாவது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் இதை பற்றி யோசித்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு மோஸ்ட்லி நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறனால எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டு, பசங்க இது பண்ணுறது தான். எனக்கு ஃபுல் வீட்டு வேலை இந்த மாதிரியே இருக்குது. இப்போ தான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இதில் வீடியோஸ் போடும்போதே நான் சொல்லியிருப்பேன், எனக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி ஒன்றும் தெரியாது. நான் ஹவுஸ் ஒய்ஃபு. எங்கள் வீட்டில் வர்ற காசை நாங்கள் எப்படி சேமிக்கிறோம் அப்படின்றத மட்டும் பற்றி தான் நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா போயிட்டுருந்துச்சு. அதுவுமே ஓரளவு நாங்கள் சேமித்து கொஞ்சம் கொஞ்சம் கடன்லாம் அடைச்சிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷேர்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. நிறைய வீடியோஸ் ரீசெண்டாக எல்லா இதுலேயுமே வந்துச்சு. நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல் எல்லாத்துலேயுமே வந்துச்சு. ஸோ இது எல்லாம் நான் ஏற்கனவே படித்து, அதாவது 12th ஸ்டாண்டர்ட் வரையும் தான் நான் படிச்சிருக்கேன். அந்த படித்ததில் திருப்பி நான் போய் புக்கை படித்து அதை திருப்பி நான் யோசித்து எப்படி என்னன்றதை இது பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ எல்லாமே ரொம்ப ட்ரஸ்டட் சோர்ஸான இப்போ எல்லாருமே பார்க்குற சேனல் ஒரு மணி பேச்சுன்ற ஒரு சேனல். அது பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் சார் நடத்திட்டுருக்காங்க. ஸோ அந்த சேனல் எனக்கும் இதே மாதிரி சஜஷனில் நானும் பார்த்தேன். ஸோ அதில் அவர் சொல்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு எனக்கு புரியவே இல்லை. அவர் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உத்து கவனிக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு அவர் சொன்னதில் எனக்கு பிடிச்சதில் பார்த்திங்கன்னா கோல்டாக வாங்கி வைங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி கோல்டாக வாங்கி வைக்கணும். அதே மாதிரி கோல்டு வாங்குறதுக்கான சேவிங் பிளான்லாம் போட்டு வாங்கினேன். ரெண்டாவது அவர் பேசுகிறப்ப சொன்னார், ஷேரில் டிஃபன் காஃபி செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஃபன் காஃபி செலவுனா என்னன்றது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்னதில் ஒரு வாட்டி வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, இப்போ 50 ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிடுவீங்க. மொத்தம் எல்லோரும் சேர்த்து ஒரு 500 600 காஃபி, டிஃபன் எல்லாம் சேர்த்து ஒரு 4-5 பேர் போனால் செலவாகும்னா அந்த செலவுக்குள்ளே உங்களால் பேர் பண்ண முடியும் அப்படின்ற சமயத்தில் அந்த மாதிரி அமௌண்ட்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. உடனே 1 லட்சம் 2 லட்சம் போட்டு ஷேர் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஆன்லைன்லேருந்து உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, க்ரோ, ஜீரோதா, அதுக்கப்புறம் நிறைய இந்த பேங்க்லேருந்தெல்லாம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹஸ்பண்ட் கேட்டேன். ஓகே பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நானே ரொம்ப யோசித்தேன், நம்மளால் பண்ண முடியுமா, வைக்க முடியுமா அப்படின்ட்டு. நான் இதில் சொல்லிட்டேன், தெளிவாக இருந்தேன். நான் ட்ரேடிங் பண்ண போகிறதில்ல, ஷேரை வாங்கி விற்கிறது கிடையாது. ட்ரேடிங் ஷேர் ஒரு நாள் வாங்குவாங்க, அடுத்த நாள் விலை கூடினோடனே அந்த ஷேரை விற்றுருவாங்க. இது சின்ன 12th நான் படிச்சிருக்கிறேன். பட் அந்த ட்ரேடிங் பண்ணாமல் நம்ம லாங் டைமாக ஹோல்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா, அவங்க வீட்டில் அவங்க பேத்தி வயசுக்கு வந்திருக்குது. அந்த பாப்பாவுக்கு நகை செய்கிறதுக்காண்டி அவங்க அந்த ஷேரை விற்று நகை செஞ்சு போட்டாங்களாம். ஸோ அப்படி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால சரி, இது நல்ல ஒரு நமக்கு இப்போ நமக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம பசங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். ஸோ அதனால் ஆனந்த் சீனிவாசன் சார் அவரை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு அவர் பிடிச்சிருக்கு. சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஸோ ட்ரஸ்டட் சோர்ஸ்ன்னு நான் நினச்சேன், அதனால் அவரை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் வாங்குறதுக்கு நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் சொன்னதுலேருந்து நமக்கு தெரிஞ்சது சின்ன சின்ன அமௌண்ட்டில் இருக்க ஷேர் வாங்குங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சது தங்கமயில் தெரியும். அதுக்கப்புறம் கல்யாண் ஜுவல்லரி தெரியும்.
ஸோ கல்யாண் ஜுவல்லரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு போகுது அப்படின்னாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றி அதில் வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அது எல்லாமே டீட்டெயில்டாக வந்து நிறைய வீடியோ சேனலில் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நிறைய தமிழ் சேனல்லையும் இருக்குது. நான் வந்து பார்த்ததில் வந்து ஓகே நம்ம வந்து மாதத்துக்கு வந்து 1000 ரூபாய் இப்படி சேமிக்கிறோம்னா அதை வந்து ஒரு கம்பெனியில் போடலாம். கம்பெனியில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து 1000 மாதம் 1000 ரூபாயாக போட்டுட்டு வந்தோம்னா ஸோ அது வந்து அந்த கம்பெனி வளர வளர நமக்கும் வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு என்றைக்கு வேணுமோ அன்றைக்கி வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இந்த இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஓகே நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நம்பிக்கையாக போடலாம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும். நான் வந்து நம்மளை வந்து நம்ம சேவிங்ஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கஷ்டம் கொடுக்காம மாதத்துக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வச்சுக்கலான்னு தான் பிளான் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஓகே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. சில பேர்த்துக்கு வந்து ஷேர் மார்க்கெட் நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லாட்டி சில பேர்த்துக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். எனக்கு தோணுனதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் வந்து ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நானே வந்து 2-3 எக்ஸ்பர்ட் பேசுகிறத வச்சு அவங்க சொல்கிறத வச்சு அதுபடி தான் நான் வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எதெல்லாம் வாங்கலாம், எப்படியெல்லாம் வாங்கலான்னு சொல்லி கீழே தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை மாதிரி என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.